சூர்பா பாதுஷா ஆஷ்வி இன் அஸ்வின் சொக்க வைக்கும் பலகாரம் அதுக்கு ஆஷ்வி இன் அஸ்வின். நாளை நடைபெற இருக்கும் வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட 65 இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் 65 இடங்களில் வாக்கு எண்ணப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செய்தி சேகரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. இது மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் வழியாக இது வழங்கப்பட்டிருக்கும். இவ்வாறு வழங்கப்படும் அந்த அடையாள அட்டையை திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் சிலருக்கு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு புகார். அதுக்கு ஆதாரமாக வச்சிருக்கோம். அவ்வாறு வழங்கப்பட்டது எவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது என்றால், மாவட்டத்தில் இருக்கிற அந்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்து சிலருடைய பெயரை அதில் சேர்த்து அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதை அவ்வாறு வழங்கப்பட்டிருப்பது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையம் உடனடியாக அதை பார்த்து, ஏன்னா அந்த சீக்ரெசி அண்ட் அந்த தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கணுங்கிறது தான் பத்திரிகையாளர்கள் அங்கே அனுப்புகிறோம். பத்திரிகையாளர் என்ற போர்வையில் அந்த இதில் இந்த சான்றிதழை பெற்று அடையாள அட்டையை பெற்று தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தவறாக நுழைய முற்பட்டிருக்கிறார்கள். அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இது எப்படி எங்களுடைய கவனத்துக்கு தெரிய வந்ததுன்னா, உதாரணமாக நான் சில பேர்களை சொல்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்க முன்னால் கொடுத்துருக்க அந்த இந்திய தேர்தல் ஆணையம் அந்த அடையாள அட்டையை வழங்குகிறது. அதே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதை டிஐபிஆரில் ஒரு லிஸ்ட்டை வாங்கி அவங்களுக்குலாம் கொடுத்துட்றாங்க. இதில் ஜென்யூன் பத்திரிகையாளர்களை பற்றி நான் இதில் நான் தவறு சொல்ல வரல. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் ஒரு சில இடங்களில் இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக இப்போ நீங்கள் இந்த மாவட்டத்தை எடுத்துங்க. ஒரு மாவட்டம் நான் சொல்கிறேன், அதை அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் செக் பண்ணணும். தூத்துக்குடின்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பிரைட் என்று ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருந்தால் அது தவறு. அதே போல் காஞ்சிபுரம்னு எடுத்துக்கங்க, அங்கே அசோக்குமார் என்றோ அல்லது வேல்முருகன் பேர்லையோ ஒரு கார்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த பேரில் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகையாளர் இருக்கிறது வேற. பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இந்த பேர் கொண்டவர்கள் உள்ளே நுழைந்திருந்தால் அது தவறு. அவ்வாறு அந்த கார்டு கொடுத்துட்டா போலீஸ் செக் பண்ண மாட்டாங்க. பொதுவாக வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு உள்ளே செல்பவர்களுக்கு ஒரு கியூஆர் கோடு உள்ள ஒரு ஸ்கேனிங் பண்ணுற ஃபெசிலிட்டிலாம் அந்த கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா, இந்திய தேர்தல் ஆணையம் அது நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படுகிற அட்டைக்கு அது பொருந்தாது, அது தனி. பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தமிழக தேர்தல் அதிகாரி ஒன்று கொடுத்திருக்கார், சீஃப் எலக்ட்ரல் ஆபீசர். அதை மாவட்டங்களில் அதை பகிர்ந்து அளித்துள்ளார்கள். அவர் அளிக்கப்படும் அந்த கார்டில் தவறான நபர்கள் உள்ள வந்துட்டாங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு? இதை பண்ணணும். இதை கண்டுபிடிச்சி உரிய அந்த மாதிரி தவறான நபர்கள் பெற்றிருந்தால் அதை உடனே ரத்து செய்யணும். இதுக்கு ஒருவேளை அவர்கள் இதையும் தாண்டி உள்ள வந்தகான்னு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த மாவட்ட தேர்தல் அதிகாரி, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த பிஆர்ஓ டிஐபிஆருடைய மக்கள் தொடர்பு அதிகாரியும் தான் பொறுப்பாவார்கள் என்று நான் ஒரு மனு கொடுத்துருக்கேன். இந்த மனுவை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கும் நம்புறேன். ஏன்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கே எனக்கு கிடைச்ச தகவல்களை கொடுத்துருக்கேன். இந்த தகவல்களில் ஓரிரு இடங்கள், நான் எல்லா இடத்துலையும் இது மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலை, ஓரிரு இடங்களில் இதுவாறு தவறு நடந்திருக்க வாய்ப்பு உள்ளது. தவறு கொடுக்கப்பட்டதாகவே எங்களுக்கு தெரிய வருகிறது. அவ்வாறு வந்தவர் பெயர் யார் அப்படின்னா, நான் ஏற்கனவே 65 சென்டர் உள்ள பெயர்களை கூட கொடுத்துருக்கேன். அந்த பெயர்களில் உள்ளவங்க எல்லாம் செக் பண்ணி அவங்க பத்திரிகையாளர்கள் போர்வையில் வர்ற போலி பத்திரிகையாளர்கள், அவர்கள் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். எனவே இவர்களை அந்த பட்டியலிருந்து எடுத்துடணும். அவ்வாறு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்தால் அதை நீக்கணும். அவ்வாறு தவறாக வழங்கிய துணை போன அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்கேன். இல்லை, அதாவது 65 சென்டரில் யார் பேர்லாம் அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்குங்கிற பட்டியல் எனக்கு இருக்கு. அதில் எல்லாருமே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை மறுத்திருக்காங்க. இல்லை, எல்லா சென்டருக்கும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் வழங்கப்பட்டு விட்டதாக எனக்கு உறுதியான தகவல் வருது. நான் இப்போ என்னுடைய நோக்கம் என்ன, தவறான ஆள் உள்ளே போகக்கூடாதுங்கிறதான் என்னுடைய நோக்கம். எனவே யாரையும்
குறிப்பிட்டு குற்றம் சாட்டவில்லை. இப்பவும் டைம் இருக்கு. ஏன்னா எப்பவும் ஒரு தவறு நடக்கிறது இயல்பு தான், தெரியாம அறியாம செய்யறது. அவ்வாறு இருந்தால் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு அலாரமிங்கா ஒரு குரலை எழுப்பியிருக்கேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பி லிஸ்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்வது நல்லது என்று கூறுகிறேன். இல்ல 65 சென்டருக்குமே அப்ளிகேஷன் அவங்க வழங்க திமுக தரப்புல ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சில இடங்கள்ல மறுக்கப்பட்டதாகவே எனக்கு தகவல் வந்துச்சு. சில இடங்கள்ல அது அறியாம கொடுத்துருக்கலாம், தெரிஞ்சே கூட கொடுத்துருக்கலாம். எல்லா இடத்துலயும் அந்த 65 பேர் பட்டியலும் என்கிட்ட இருக்கு. லிஸ்ட் நான் வேண்டாம், ஏன்னா அதுக்கு அடுத்த கட்டம். அது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்படும். இது கம்ப்ளைண்ட். Mysore pa, Badshah, Aishvi in Ashwin. Sakka vaikkum palagaram, adukku